சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஹிணியோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரோஹிணியோட அம்மா இருக்கவே மாட்டாங்க. சரி, ரோஹிணி தான் முன்னாடியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரோஹிணிக்கே அந்த விஷயம் தெரியாது. ரோஹிணியும் அவங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போனதுக்கான காரணம் கிறிஷ் ரோஹிணி வீட்டிலே இருக்கணும், அங்கேயே இருந்து வளரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பிடிக்கல. அம்மா சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிடுறாங்க. இப்போ எப்படி நான் சமாளிப்பேன், கிருஷி இங்கேயே இருந்தால் நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷி திரும்ப வீட்டுக்கு வந்ததை நினச்சி விஜயா மற்றவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா, நல்லா காசை கட்டிட்டு புள்ளையே வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க அப்படின்னா இங்கேயே வளரட்டும், நம்மளால பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறது தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோஹிணியோட அம்மா பற்றி தப்பாக பேசுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, கிருஷி இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக ரோஹிணி எப்படியாவது மாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷி பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட ரொம்பவே பாசமாக அட்டாச்சாக இருக்காங்க. இதனாலேயே மீனாக்கும் முத்துக்கும் டவுட் வந்துருச்சு. இதில் என்ன தான் இருக்குது, என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரோஹிணியும் முத்துவும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.